வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 2024ல் ஒரு சிஆர்பி மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டைவர்ஸ் ப்ரொசீடிங்ஸ், அதாவது மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் மனைவிக்கு தெரியாமல் எடுக்கும் கால் ரெக்கார்ட்ஸை கணவர் ஒரு டாக்குமெண்ட்டாக குறியீடு செய்ய முடியுமா அப்படிங்கிற முக்கியமான சங்கதியை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்கிட்ட 2 வழக்கு இந்த டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட வழக்கு இருக்குது. ஒரு வழக்கில் கணவர் மனைவிக்கு வேறு ஒரு நபருடன் உறவு இருப்பதாகவும் அதற்கு ஆதாரமாக தன்னிடம் ஒரு ஆடியோ ரெக்கார்டு இருப்பதாகவும் பெட்டிஷனில் சொல்லி மனைவிக்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வழக்கில் மனைவி சார்பில் நான் ஆஜராகி அந்த வழக்கில் எதிருரை தாக்கல் செஞ்சுருக்கிறேன். அதுபோக 2 ஐஏ போட்டிருக்கிறோம். ஒன்று செக்ஷன் 24ல் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் கேட்டு ஒரு ஐஏ போட்டிருக்கோம். அதே போல் செக்ஷன் 26ல் சைல்டு கஸ்டடி கேட்டு ஒரு பெட்டிஷனை போட்டிருக்கோம். இந்த 2 பெட்டிஷனும் என்கொயரிக்கு வரும்போது அதர் சைடு, அதாவது கணவர் சைடு ஆஜரான வழக்கறிஞர் எங்கிட்ட ஆடியோ ரெக்கார்ட் இருக்குன்னு அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தார். இருந்தாலும் கூட நாங்கள் பெட்டிஷனோடி அந்த ஆடியோ ரெக்கார்டு தாக்கல் செய்யப்படவில்லை. அந்த ஆடியோ ரெக்கார்டையும் எப்போவுமே ஒரு டாக்குமெண்ட்டாக குறியீடு செய்ய முடியாது. இன்ட்ரீம் பெட்டிஷன்களில் நீங்கள் வழக்குக்குள்ளே மெரிட்டுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணதன் அடிப்படையில் குழந்தைய கோர்ட்டில் கொண்டு ஒப்படைச்சி கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு. அந்த 2 பெட்டிஷனும் பெண்டிங் இருக்குது. இப்போ நான் சொன்ன வழக்கில் கணவர் மனைவி வேறு ஒரு நபருடன் பேசியிருக்கிறார், அதை நான் ஆடியோ பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு பெட்டிஷனில் சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த வழக்கில் ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. இன்னொரு வழக்கில் அந்த வழக்கானது சென்னையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. மனைவிக்கு எங்கள் ஊர் திருநெல்வேலி. அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் ஓபி போட்டு வழக்கை இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த கணவருக்காக நடத்திக்கிட்டு இருந்த வழக்கறிஞர் அந்த வழக்கை நம்மக்கிட்ட ஃபார்வேர்டு பண்ணிட்டார். இங்கே ரீநம்பர் ஆயிடுச்சு. இந்த வழக்குலையும் என்ன பிரச்சனை அப்படின்னா, கணவர் என்ன சொல்கிறாருன்னா, மனைவி தனது முன்னாள் காதலர்களுடன் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிளியை மட்டும் எடுத்திருக்காங்க. அதை நிரூபிப்பதற்காக இந்த மனைவியினுடைய கால் ரெக்கார்ட்ஸை எடுத்து பெட்டிஷனில் போட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வழக்கில் மனைவி வேறு ஒருத்தருடன் பேசி கொண்டிருக்கிறார், என்கிட்ட ஆடியோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது வழக்கில் மனைவி வெவ்வேறு நபர்களுடன் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நிரூபிப்பதற்காக மனைவிக்கே தெரியாமல் அன்அஃபிஷியலாக ஒரு கால் ரெக்கார்டை எடுத்து டாக்குமெண்ட்டாக போட்டிருக்காங்க. இன்னும் வழக்கில் விசாரணை ஆரம்பிக்கலை. இப்போது இந்த கால் ரெக்கார்ட்ஸை இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை நீதிமன்றத்தில் ஒரு சான்றாவணமாக குறியீடு செய்ய முடியுமா? அப்படி குறியீடு செய்ய வேண்டும் என்றால் அதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி வழக்கில் நாம் பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் குறித்து பழைய இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 65ல் சொல்லியிருப்பாங்க. இப்போது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பிஎஸ்ஏ ஆக்டில் செக்ஷன் 63ல் சொல்லிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே இந்த அன்வர் அப்படிங்கிற வழக்கில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எலக்ட்ரானிக் எவிடன்ஸை நீதிமன்றத்தில் ஒரு சான்றாவணமாக குறியீடு செய்யணும்னா அதுக்கு 65B கீழே ஒரு சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக வைக்கணும். அப்படி சர்டிஃபிகேட் வைக்காத நிலையில் எலக்ட்ரானிக் எவிடன்ஸை குறியீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் இதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா, அதற்கு நாம் ஒரு முக்கியமான சட்டப்பிரிவை தெரிஞ்சுக்கிடணும். இந்திய சாட்சிய சட்டத்தில் பிரிவு 122 அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன், அதாவது காப்புடை செய்திகள். இந்த சட்டப்பிரிவில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாழ்க்கை துணைவர் மற்றொரு வாழ்க்கை துணைவர்கிட்ட சொல்லிய சங்கதியை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கணவர் ஒரு விஷயத்தை மனைவிக்கிட்ட சொல்லியிருப்பார். பிற்பாடு அந்த மனைவியை பாக்ஸில் ஏற்றி உன் கணவர் உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஒரு ஆன்சரை வாங்க முடியாது. நீ கண்டிப்பாக உன்னுடைய கணவர் என்ன சொன்னார் அப்படின்னு நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு வற்புறுத்த முடியாது அப்படின்னு
இந்த சட்டப்பிரிவில் சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் சட்டப்பிரிவில் விதிவிலக்கும் வச்சிடுறாங்க. என்ன வச்சிடுறாங்க அப்படின்னா, இப்போ கணவன் மனைவிக்கும் இடையே வழக்கு நடக்கும் பட்சத்தில் இந்த 122 பொருந்தாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 122 படி கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ கூறிய ரகசிய சங்கதிகளை வெளிப்படுத்த சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஒரு டிஸ்பியூட் அங்கே இருக்கும் பொழுது இந்த 122 பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது மனைவி வேறு நபர்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அன்அஃபிஷியலாக அந்த கால் ரெக்கார்ட்ஸை எடுத்து நீதிமன்றத்தில் போட்டால் அதை குறியீடு செய்ய முடியுமா அப்படின்னு தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து GR சுவாமிநாதன் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறாரு. இதில் தரப்பினர்களுடைய பேரை மறைச்சிருக்கிறாங்க. பெட்டிஷனர் பேர் வந்து ஆர்னு போட்டுறாங்க, இது மனைவி. கணவரை வந்து பீனு போட்டிருந்தாங்க, இவங்க வந்து ரெஸ்பாண்டட். இந்த வழக்கில் கோர்ட்டு சுமோமோட்டோவாக மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தை சேர்க்குறாங்க. நீதிமன்றமே கோர்ட்டுக்கு உதவுவதற்காக ஒரு மூத்த வழக்கறிஞரை நியமித்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மனைவிக்கு தெரியாமல் கணவர் அவள் யார்கிட்டலாம் பேசியிருக்கா அப்படிங்கிற கால் ரெக்கார்ட்ஸை எடுத்து நீதிமன்றத்தில் போட முடியுமா? அப்படி போடுவது மனைவியின் தனி உரிமையை பாதிக்கும் ஒரு செயலாகுமா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 21 மீறும் செயலாகுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு தீர்ப்பு வந்து நான் இரண்டாவதாக சொன்ன வழக்குக்கு பொருந்தும். ஏன்னா நாங்களும் கால் ரெக்கார்ட்ஸை எடுத்து போட்டிருக்கோம். அப்போது ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் செக்ஷன் 14க்கு கீழே ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் உண்மையை கண்டறிவதற்காக ஃபேமிலி கோர்ட் வந்து எந்த ஒரு வகையான ஆதாரத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லிடுறாங்க, ஃபேமிலி கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் ஆக்ட் பொருந்தாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, அப்போ நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும். இப்போ இந்த ஆர்பி 2 பேருமே கணவன் மனைவி, இவங்களுக்கு திருமணம் ஆகிடுது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டிஸ்பியூட்டு ஏற்பட்டு விடுகிறது. அதனால் கணவர் வந்து மனைவிக்கிட்ட இருந்து விவாகரத்து கோரி ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு. அந்த வழக்கில் கணவர் வந்து மனைவியினுடைய கால் ஹிஸ்ட்ரி, அந்த கால் ரெக்கார்ட்ஸை எடுத்து டாக்குமெண்ட்டாக மார்க் பண்ணுறாரு. இந்த மனைவி தரப்பில் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் நீதிமன்றமானது இந்த ஆட்சேபனையின் அடிப்படையில் அந்த கால் ரெக்கார்ட்ஸை வந்து மார்க் பண்ணிடுறாங்க. இது நடப்பது ஃபேமிலி கோர்ட்டில் இல்லை, சப் கோர்ட்டில். சரியா? அதன் பிறகு மார்க்கான பிறகு இந்த மனைவி அந்த கால் ரெக்கார்ட்ஸ் ஆவணத்தை வந்து நிராகரிக்கணும்னு சொல்லி ஒரு ஐஏவை போடுறாங்க. அந்த ஐஏவை பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இப்போதைக்கு இந்த விஷயத்தை பரிசீலனை செய்ய வேண்டியதில்லை, அந்த கால் ஹிஸ்ட்ரியில் கண்ட சங்கதிகள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரையலில் டிசைட் பண்ணிக்கலாம். இறுதி தீர்ப்பு வழங்கும் பொழுது அதை குறித்து நீதிமன்றம் பரிசீலனை செய்யும். அதனால் இப்போ ரிஜெக்ட் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி இந்த மனைவி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் போட்டிருக்கிற பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து மனைவி உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. இந்த வழக்கில் தான் கோர்ட் வந்து மத்திய அரசின் இந்த தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தை வந்து 2வது எதிர்மனுதாராக சேர்க்குறாங்க. நீதிமன்றத்துக்கு உதவுவதற்காக ஒரு வழக்கறிஞரையும் நியமிக்கிறாங்க. அப்போ கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கானது 2019 தாக்கல் செய்யப்பட்டாச்சு. அப்போது இந்த வழக்கிற்கு பழைய இந்திய சாட்சிய சட்டம் தான் பொருந்தும், இந்த புதிய பிஎஸ்ஐ சட்டம் பொருந்தாது. இருந்தாலும் கூட இந்த புதிய பிசிஐ சட்டத்துக்கு கீழேயே இந்த ரிஜெக்ட் பண்ணி விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது வந்து சட்டப்படி செல்லுமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து மனைவியினுடைய கால் ஹிஸ்ட்ரியை அவளுடைய நாலேஜ் இல்லாமல், அவள் அறியாத நிலையில், அவளுக்கு தெரியாமல் அன்அஃபிஷியலாக கணவர் எடுத்து நீதிமன்றத்தில் ஒரு டாக்குமெண்ட்டாக போடுவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21க்கு எதிரானது. அது மனைவியின் தனியுரிமையை மீறும் செயல். அதனால் அப்படி ஒரு டாக்குமெண்ட்டை கணவர் வந்து கோர்ட்டில் ஒரு சான்றாவணமாக குறியீடு செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் புட்டுசாமி அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க. அதே நேரத்தில் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பல நீதிமன்றங்கள் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில்
மனைவியினுடைய அல்லது கணவரினுடைய கால் ஹிஸ்ட்ரியோ வாட்ஸ்அப் சேட்டையோ எடுத்து போட்டு மார்க் பண்ணலாம், அது மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டுக்கு பொருந்தாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதனால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வாழ்க்கை துணைவர் மற்றொரு வாழ்க்கை துணைவருக்கு தெரியாமல் அவரது அந்தரங்க விஷயங்களை, ரகசியங்களை அம்பலப்படுத்தும் விதமாக அவர் அறியாத நிலையில் கோர்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்டாக போடுவதை ஏற்க முடியாது. அப்படி போடணும் அப்படின்னா அது முறையாக சர்டிஃபிகேட் வைக்கப்பட்டிருக்கணும். இந்த வழக்கில் கணவர் இந்த டாக்குமெண்ட் தன்னிடம் எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாருன்னா, நான் ஜியோ நெட்வொர்க்கினுடைய வெப்சைட்டுக்குள்ளே போனேன். வெப்சைட்டுக்குள்ளே போய் நான் ஓடிபி கொடுத்தேன். ஓடிபி கொடுத்தோன்னே எனக்கு ஓடிபி கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதன் அடிப்படையில் நான் கால் ஹிஸ்ட்ரியை கேட்டேன், எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கிட முடியாது. அந்த 63B கீழே நீங்கள் கால் ஹிஸ்ட்ரியை ஒரு நெட்வொர்க்கு கீழே இருந்து எடுக்கிறீங்கன்னா அந்த நெட்வொர்க்கினோட நோடல் ஆஃபீஸர் அந்த சர்டிஃபிகேட் பண்ணணும். அவர் சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் டாக்குமெண்ட்டை மார்க் பண்ண முடியும், இல்லைனா மார்க் பண்ண முடியாது. இது ஒருவருடைய அந்தரங்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு செயல். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 21க்கு முரணானது. அதனால் இந்த டாக்குமெண்ட்டை குறியீடு செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த மனைவி தாக்கல் செஞ்சுருக்கிற சிஆர்பி மனுவை அலோவ் பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க. அப்போது இந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, மனைவியினுடைய கால் ஹிஸ்ட்ரியை மனைவி அறியாத நிலையில் மனைவிக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுத்து நீதிமன்றத்தில் கணவர் போடுவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21க்கு முரணானதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்கு பேஸான சட்டமே இது இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான். மற்ற எல்லா சட்டங்களுமே இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதான். எந்த ஒரு சட்டமும் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு விரோதமானதாக இருந்தால் அந்த சட்டம் அடிப்படையிலேயே செல்லாது. இப்போ கோர்ட்டு எவிடன்ஸ் ஆக்டுக்கு கீழேயோ அந்த ஃபேமிலி கோர்ட் ஆக்டு கீழேயோ போகாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 சுட்டி காட்டி இது தனியுரிமையை மீறும் செயல், இப்படி ஒரு டாக்குமெண்ட்டை குறியீடே செய்ய முடியாது. ஏற்கனவே பல கோர்ட்டுகள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அந்த தீர்ப்புகள்லாம் ஏற்புடையதே கிடையாது. பெரிய சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். நீங்கள் மார்க் பண்ணவே முடியாது. மனைவிக்கு தெரியாமல் மனைவி அறியாத நிலையில் நீங்கள் திருட்டுத்தனமாக அவருடைய ட்ரேஸ் அவுட் பண்ணி அவருடைய செல்ஃபோனை நீங்கள் ஆராய்ஞ்சி கள்ளத்தனமாக நீங்கள் அந்த கால் ரெக்கார்ட்ஸை எடுத்து நீதிமன்றத்தில் குறியீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீட்டாக தீர்ப்பளிச்சிட்டாங்க. ரைட்டா? இந்த தீர்ப்பு எப்போ வழங்கியிருக்கிறாங்க? 30/9/2024 வழங்கியிருக்கிறாங்க. இப்போ என்னுடைய முதல் வழக்கில் கணவர் மனைவி வேறு ஒரு நபருன்னு பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஆடியோ என்னுடைய கைவசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரையல் அரைக்கும் போது இந்த ஆடியோவை உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ அந்த ஆடியோவை உள்ளே கொண்டு வரும்பொழுது இது மனைவியினுடைய அனுமதியின்றி மனைவிக்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட ஒரு ரெக்கார்டு. அதனால் இது மார்க் செய்ய முடியாது. இது கான்ஸ்டியூஷன் ஆக்ட் ஆர்டிக்கிள் 21க்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து கொடுத்து அதை மார்க் பண்ண விடாமல் நம்ம தடுக்கலாம். ஆனால் என்னுடைய வழக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல அந்த கால் ரெக்கார்ட்ஸு இந்த அம்மா ஃபோன்லேருந்தே எடுக்கலை, இந்த அம்மாவினுடைய தாயார் ஃபோன்லேருந்து எடுத்திருக்காங்க. அந்த தாயார் ஃபோனும் இந்த அம்மா பேரில் வாங்கினதில்லை, அந்த ஃபோனே இப்போ இல்லை. அப்படி நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது. நம்ம மார்க் பண்ண விடமாட்டோம்னு வச்சுக்காங்களேன். இப்போ ஒருவேளை கணவனோ மனைவியோ ஏதாவது கால் ரெக்கார்ட்ஸை எடுத்து கோர்ட்டுக்குள்ளே கொண்டு போட்டாங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சுட்டி காட்டி நான் அறியாத நிலையில் இப்படி கால் ரெக்கார்டை எடுத்திருக்காங்க, அந்த டாக்குமெண்ட் கேனாட் பி மார்க்குடு, அது கான்ஸ்டியூஷன் ஆக்டு ஆர்டிக்கிள் 21க்கு விரோதமானது, அதனால் அதை மார்க் செய்யக்கூடாதுன்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து கொடுத்தால் நிச்சயமாக மார்க் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லை. ரைட்டா? இது ஒரு வழக்கு. என்னுடைய 2வது வழக்கில் பாருங்கள், நான் கணவருக்கு அட்வொகேட். கணவர் மனைவியுடைய கால் ரெக்கார்ட்ஸை எடுத்து கோர்ட்டுக்குள்ளே போட்டார். இப்போ எனக்கு இந்த தீர்ப்பு விரோதமாக இருக்குது. அப்போ இந்த தீர்ப்பு பிரகாரம் என்னுடைய பார்ட்டியான கணவர் அந்த கால் ரெக்கார்ட்ஸை போட்டிருக்காருன்னா அதர் சைடு இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி என்ன செஞ்சுருவாங்க, கால் ரெக்கார்ட்ஸை மார்க் பண்ண முடியாதுன்றவாங்க. அப்போ இதை உடைக்க என்ன பண்ணுறது அப்படின்னா அதற்கு 2 தீர்ப்பு இருக்குது. மத்திய பிரதேசம் 11/11/2025 ஒரு வழக்கில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் எலக்ட்ரானிக் எவிடன்ஸை ஒரு டாக்குமெண்ட்டாக குறியீடு செய்வதற்கு 65B சர்டிஃபிகேட் நாட் மேண்டட்ரி.
கோர்ட்டுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ? 11/11/2025. இது எந்த கோர்ட்டு? மத்திய பிரதேச ஹைகோர்ட்டு. அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து 14/7/2025 விபாகர் கார்க் வெர்சஸ் நேகா அப்படிங்கிற வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எ ஸ்ட்ரிக்ட்லி ரெக்கார்டட் ஃபோன் கன்வர்ஷன் பிட்வீன் சப்போஸ் இஸ் அட்மிசபிள் அஸ் எவிடன்ஸ் அண்ட் டஸ் நாட் வயலேட் தேர் ரைட் டு ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் 2 நபர்களுக்கு இடையே ஆன உரையாடலை ஒரு டாக்குமெண்ட்டாக குறியீடு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. அது போன்ற ஆவணங்கள் வந்து ஒருவரின் தனி உரிமையை மீறும் செயலாகாது. மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் நீங்கள் கணவன் மனைவிக்கிடையே ஆன அந்த உரையாடல், இல்லை கணவர் வேறு யார்கிட்டையோ அல்லது மனைவி யார்கிட்டையோ பேசினா ஆடியோ வீடியோ ஏதாவது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை நீங்கள் நீதிமன்றத்தில் குறியீடு செய்வதற்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது எலக்ட்ரானிக் எவிடன்ஸை குறியீடு செய்யக்கூடாதுங்க அப்படிங்கிறதுக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. எலக்ட்ரானிக் எவிடன்ஸை குறியீடு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இப்போ நாம் பார்த்த வழக்கில் என்ன சொல்லிட்டாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 சுட்டி காட்டி ஒருத்தருடைய ரெக்கார்ட்ஸை அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து கோர்ட்டில் மார்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு 17/7/2025 மார்க் பண்ணலாம். இது டஸ் நாட் வயலேட் தேர் ரைட்ஸ் டு ப்ரைவசி. இது தனி உரிமையை மீறும் செயல் ஆகாது, வயலேஷன் வராது. மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் எலக்ட்ரானிக் எவிடன்ஸை நீங்கள் மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் சாதகமாகவும் பாதகமாகவும் நிறைய தீர்ப்புகள் இருக்குது. அந்த தீர்ப்புகளினுடைய சூழ்நிலைகள் தான் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதே பாருங்களேன், இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இந்த என்ன சொல்லிட்டாங்க, அந்த 14/7/2025 நீங்கள் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் கால் ரெக்கார்ட்ஸையோ அல்லது ஃபோன் கான்வர்சேஷனையோ நீங்கள் குறியீடு பண்ணலாம், அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் 10/3/2026 சுப்ரீம் கோர்ட் வந்து பூரணம்மாள் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படிங்கிற வழக்குலையும், அது ஒரு கிரிமினல் வழக்கு, அந்த வழக்குலையும் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபேமிலி கோர்ட்டு அதாவது எலக்ட்ரானிக் எவிடன்ஸுக்கு 65B சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஒரு கிரிமினல் வழக்கு தொடர்பானது, அது ஃபேமிலி கோர்ட்டு தொடர்பானது கிடையாது. அப்போ நம்ம நாட்டில் ஒவ்வொரு வகையான அந்த வழக்கின் சூழ்நிலை தன்மைக்கேற்ற மாதிரி நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. அதற்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிடணும். என்கிட்ட 2 டைவர்ஸ் வழக்கு தான் இருக்குது மொத்தத்திலே. அந்த 2 டைவர்ஸ் வழக்குலையும் என்னது இன்வால்வ் ஆகிருக்கு, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. 2 வழக்குலையுமே என்ன இன்வால்வ் ஆகிருக்கு, கால் ரெக்கார்ட்ஸ் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, என் மனைவி வேற ஒருத்தர் பேசினாருங்க, அந்த ஆடியோ இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த வழக்கில் கணவர் என்ன சொல்கிறாரு, என் மனைவி கண்டவன்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, அவள் பேசின கால் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக என்கிட்ட இருக்குன்னு அந்த டாக்குமெண்ட்டை போட்டிருக்காரு. அப்போது ஒரு கேஸுக்கு இந்த வழக்கு அப்ளை ஆகுது, இன்னொரு கேஸுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டு வழக்கு அப்ளை ஆகுது. சார் அப்போ நம்ம தான் ஜட்ஜி தான் பார்த்துருவாரே, இல்லை அதர் சைடு வக்கீல் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை போட்டு அதை படுத்துருவாங்கன்னா, எல்லோருக்கும் எல்லா வழக்கு தீர்ப்புகளும் தெரிந்திருப்பதற்கான சான்ஸுகள் இல்லை. ரெகுலராக நமக்கு வந்து லா புக் சென்டர்லேருந்து புக்ஸு போடுவாங்க, நம்ம ரெகுலராக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு சில தீர்ப்புகள் கிடைக்கிது, நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். எல்லோரும் இப்படி நோட் பண்ணி வச்சுக்கிட மாட்டாங்க. அதனால் எல்லோருக்கும் எல்லோ தீர்ப்புகளும் கிடையாது. நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம தீர்ப்புகளை வந்து அப்ளை பண்ணி கோர்ட்டை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி வழக்கை நமக்கு சாதகமாக எடுத்து செல்ல பார்க்கணும். ஏன்னா கட்சிக்காரங்க நம்மளை நம்பி தான் வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி வந்து நம்ம தேடி கொடுக்கணும். முடியாததுன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.